ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் பழத்தை வச்சு ஒரு பாயசம் செய்ய போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த பாயசம் செய்கிறதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்து ஒரு கப்பில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதுக்கு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேங்க. இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து 2 வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி அதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண வாழைப்பழ துண்டுகளை வந்து நம்ம கொதிக்கிற வெள்ளைக்கரைசலை வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா பழம் வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு அதுவும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்திட்டு அடுத்து வந்து வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் பாதாம் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்திக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து எடுத்தால் நம்மளுக்கு நல்ல சுவையான டேஸ்டியான பாயசம் வந்து ரெடிங்க. இந்த நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள்.